Taste the Daily. வ.உ. சிதம்பரனாரின் 154வது பிறந்த நாளையொட்டி தேனியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வ.உ. சிதம்பரனாரின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே. பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முன்னாள் அமைச்சர்கள் காமராஜ், விஜயபாஸ்கர், தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்.டி.கே. ஜக்கையன், கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர், மேற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் பாப்புலர் முத்தையா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன், தேனி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வி.டி. நாராயணசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வ.உ.சி. படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வ.உ. சிதம்பரனாரின் 154வது பிறந்த நாளில் அவர்தம் பெரும் புகழை போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அந்நிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராய் உரிமை போர் நடத்தி சுதேசி கப்பல்களை இயக்கி தன் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தும் தேசத்தின் விடுதலைக்காக சிறை கொட்டடியில் சித்திரவதைகளை அனுபவித்த கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் 154வது பிறந்த நாளில் அவர்தம் பெரும் புகழை போற்றி வணங்குவதோடு அவரின் திருவுருவப் படத்தை சட்டப்பேரவையில் நிறுவியதை பெருமையுடன் நினைவு கூறுகிறேன் என்றும், இன்று தேனியில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாரின் 154வது பிறந்த நாளையொட்டி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அவரது திருவுருவப் படத்திற்கு தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். செங்கோட்டையில் உள்ள வடக்கு மாவட்ட அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன், மாவட்ட பொருளாளர் சண்முகையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாரின் 154வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அரண்மனை வாசல் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள வ.உ.சியின் திருவுருவப் படத்திற்கு சிவகங்கை மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பி.ஆர். செந்தில்நாதன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் இளங்கோவன், விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ஏ.எம். கோபி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனாரின் 154வது பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் அவரது நினைவு இல்லத்தில் உள்ள வ.உ.சியின் திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தளவாய் சுந்தரம், கடம்பூர் ராஜு, ப. வளர்மதி, எஸ்.பி. சண்முகநாதன், ப. மோகன், சீதா செல்லப்பாண்டியன் ஆகியோர் வ.உ.சியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்று வ.உ.சிக்கு மரியாதை செலுத்தினர். செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனாரின் 154வது பிறந்த நாளையொட்டி திண்டுக்கல்லில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அதில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சி. சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சுதந்திர போராட்ட வீரரான கோபால் நாயக்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு கோபால சமுத்திரக்கரையில் உள்ள அவரது திருவுருவ படத்திற்கும் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தை ஒட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் வி.எம். ராஜலட்சுமி கலந்து கொண்டு வ.உ. சிதம்பரனாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர்.